அதாவது மொபைல் ஃபோனுக்கு யாராவது அடிமையாகிட்டிங்களா? மொபைல் ஃபோனுக்கு கேம்ஸ் ஆடுறதுக்கெலாம் வந்து பசங்கள்லாம் வந்து மொபைல் ஃபோனில் கேம் ஆடுறதுக்கு அடிமையாகிடுவாங்க. இப்போ பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து டிவி பார்க்குறதுக்கு, மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவாங்க. அதுலேருந்து விடுபட முடியலேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்களால விடுபடவே முடியாது. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி மது அருந்துவதற்கு அடிமையாவாங்க, சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாவாங்க. இந்த மாதிரியான அடிமைத்தனங்கள் இருக்குல்ல, நிறைய விஷயங்களுக்கு அடிமையாவாங்க. இந்த மாதிரி அடிமைத்தனங்களிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா, அதற்கு ஒரு வழி, ரொம்ப எளிய ஒரு வழி என்னென்னாக்கா, மலிவான உணவுகளிலிருந்து விடுபடுங்கள். ஏன்னா அதுவே ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். மலிவான உணவுகளிலிருந்து விடுபட்டால்தான் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறதுலாம் வந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்றத நம்மள நிறுத்திட்டிங்கன்னு வச்சுங்க, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள் இதெல்லாம் டீ குடிக்கிறது, டீ காஃபிலாம் குடிக்கிறது நிறுத்திடணும். மாற்று உணவுகளை தேடி நீங்கள் போகணும். காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், முட்டை, பால், தயிர், மோர், தேன், கிழங்கு வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், வேக வைக்கப்பட்ட பயிர் வகைகள், கடலைகள், பருப்பு, இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க. மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி மலிவான உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட்டாலே நீங்கள் எந்த விஷயத்துக்குமே அடிக்ட் ஆக மாட்டீங்க, எந்த விஷயத்துக்கும் அடிமையாகவே மாட்டீங்க. அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டீங்க, மதுபானத்துக்கு அடிமையாக மாட்டீங்க, சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாக மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சினிமா பார்க்குறதுக்கு அடிமையாக மாட்டீங்க. இப்படி எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வித அடிமைத்தனத்திற்கும் என்ன காரணம்னா இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இந்த மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்றோம்ல, இந்த அடிமைத்தனம் தான் பிற அடிமைத்தனங்களுக்கு காரணம். அதனால் அடிமைத்தனம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நாம் உண்ணுகிற உணவிலிருந்து தான் அடிமைத்தனம் என்பதே ஆரம்பிக்குது. அதனால் உணவில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடாமல் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறது, சின்ன பசங்களாம் கேம்ஸுக்கு அடிமையாகிறது, இந்த மொபைல் ஃபோனில் கேம் ஆடுறாங்களா அதுக்கெல்லாம் அடிமையாகிறது, அந்த அடிமைத்தனத்திலேருந்து தான் நீங்கள் விடுபடவே முடியாது. மலிவான உணவுகளிலிருந்து முதலில் நீங்கள் விடுபட்டால் மட்டும்தான் மற்ற அடிமைத்தனங்கள் தானாகவே நடக்கும். மொபைல் ஃபோனுக்கு என்னப்பா நான் வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிக்டடு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க மொபைல் ஃபோன். அப்போ அதுலேருந்து விடுபட முடியலையே, என்னுடைய நேரத்திலலாம் அந்த மொபைல் ஃபோன் வாங்கிக்குதே, டிவி சீரியலுக்கு அடிமையாகிறது, இதுலேருந்துலாம் விடுபடுறதுக்கு என்ன வழி? உண்மையிலே நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே வருத்தப்படுறீங்களா? அதுக்கு ஒரே வழி என்னென்னாக்கா, மிகப்பெரிய அதாவது எல்லா அடிமைத்தனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒரு அடிமைத்தனம் எது அப்படின்னாக்கா, இந்த மலிவான உணவுகள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, மாமிச உணவு, மீன் உணவு, இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் சிகரெட்டுக்கு அடிமையாகிறது, மதுபானத்துக்கு அடிமையாகிறது, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறது, டிவிக்கு அடிமையாகிறது, சினிமாவுக்கு அடிமையாகுவது, இப்படி பிற அடிமைத்தனங்கள் இருக்குல்ல, போதைக்கு அடிமையாகிறது, எல்லா அடிமைத்தனங்களும் இந்த மலிவான உணவுகளிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் மலிவான உணவுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டாலே நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதராக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உண்மையிலே சுதந்திரமானவரா? மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உண்மையிலே நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல, நீங்கள் ஒரு அடிமை என்றுதான் பொருள். ஆனால் மலிவான உணவுகளை சாப்பிட்றது நிறுத்தினா மட்டும்தான் நீங்கள் மற்ற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்தவராக, சுதந்திரமான ஒருவராக நீங்கள் மாற முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது. பல பேர் லட்சியம் எதுவும் இல்லாமல் பிழைப்புவாதிகளாக வாழ்வதற்கு என்ன காரணம்னா அந்த அடிமைத்தனம் தான். மலிவான உணவுகளுக்கு அவங்க அடிமையாகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு ஒரு லட்சியவாதியாக அவர்கள் வாழ முடியவில்லை. எனக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாது, லட்சியமாவது பண்ணாது ஒன்றுமே இல்லைங்க என் வாழ்க்கையில், லட்சியமே எதுவும் கிடையாது, வேலை செஞ்சோமா, வீடு வந்தோமா, வெந்ததை தின்னோமா, விதி வந்தால் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேரால் ஒரு லட்சியத்தை கடைபிடிக்கவே முடியல, ஒரு லட்சியத்தை உருவாக்கவே முடியல. அது வந்து மிக சிரமம். அந்த லட்சியத்தை கடைபிடிப்பது, லட்சிய வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் கடினம். அந்த கடினமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கே என்ன தடை அப்படின்னா மலிவான உணவுகள் தான். அதை சாப்பிட்டனால அதற்கு அடிமையாகிட்டாங்க நிறைய பேர். பல கோடிக்கணக்கான பேர் மலிவான உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். மலிவான உணவுகளை சாப்பிட்டதால் அவர்கள் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியாமல் பிழைப்புவாதியாக வாழ்கிறார்கள். அதனால் வந்து நீங்கள் லட்சியவாதியாக வாழ வேண்டுமென்றால் மலிவான உணவுகளிலிருந்து முதலில் விடுபடுங்கள். அப்போ தான் உங்களால் லட்சியவாதியாக எளிதாக பயணிக்க முடியும். சிரமம் இல்லாமல், போராடாமல் எளிதாக பயணிக்க முடியும். இந்த மலிவான உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டு விட்டாலே நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு லட்சியம் உருவாகிவிடும். நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் சாதிக்க வேண்டிய லட்சியம் உங்கள் கண்முன் தெரிய ஆரம்பித்துவிடும். அந்த அளவுக்கு இந்த மலிவான உணவுகள் என்பது உங்களது கண்களை, நம்மளுடைய கண்களை எல்லாம் மறைக்கிற ஒரு மோசமான விஷயம். அதனால் அதிலிருந்து விடுபட்டாலே நீங்கள் எந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்பது உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். உங்கள் லட்சிய பாதை என்பது உங்கள் கண்முன் தெரிய ஆரம்பித்துவிடும். நிறைய பேர் லட்சியம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே, பிழைப்புவாதிகளாக சோம்பேறிகளாக இருப்பதற்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான பேக்கரி உணவுகள், இதுதான் காரணம். அடிமைத்தனத்தை பற்றி நாம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, அது நம்மளை அழிச்சிரும். ஒரு மொபைல் ஃபோனுக்கு அடிமையானால் அது நம்மளை அழிச்சிரும். அதையே நம்ம பார்த்துட்டு நம்ம நேரம் ஃபுல்லாக அதிலே போயிடும். பிற விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அது நம்மை அழித்து விடும். அதனால தான் நம்ம அடிமைத்தனத்தை பற்றி நம்ம பயப்படுறோம். மொபைல் ஃபோனுக்கு டிவி பார்க்குறதுக்கு அடிமையாகிறது, அப்புறம் ஏதோ ஒன்று டீ குடிக்கிறதுக்கு அடிமையாகிறது, காஃபி குடிக்கிறதுக்கு அடிமையாகிறது, சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாவது, இப்படி அதற்கு அடிமையாகும்போது நம்மை அது அழித்து விடுகிறது. அதனால தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அந்த அடிமைத்தனம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்மை அழிக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, நாம் உண்ணுகிற உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அடிமைத்தனம் நிரம்பிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தான் வாழ்வின் பிற அடிமைத்தனங்கள் ஆரம்பிக்குது. அது என்ன உணவுன்னா, இந்த மாதிரி மலிவான உணவுகள் தான் அடிமைத்தனம் உருவாக காரணமான உணவுகள். அடிமைத்தனம் நிரம்பிய உணவுகள் எது அப்படின்னா, முதல் அடிமைத்தனம் அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், ஐஸ்கிரீமு, இந்த மாதிரியான உணவுகள் தான் அடிமைத்தனம் நிரம்பிய உணவுகள், அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய உணவுகள். நாம் முதல்ல இந்த உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்கிறோம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான உணவுகளுக்கு நாம் அடிமையாகி கிடக்கிறோம். அதிலிருந்து முதல் விடுபட்டு விட்டாலே வாழ்வில் பிற விஷயங்களில் உள்ள நிறைய அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கிடக்கிறது, சுய இன்பம் செய்வதற்கு அடிமையாக கிடக்கிறது, அப்புறம் யாருக்கும் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி திருடுவதற்கு அடிமையாக கிடக்கிறது, பொய் சொல்வதற்கு, பிறரை ஏமாற்றுவதற்கு அடிமையாகி கிடப்பது, இப்படி நிறைய அடிமைத்தனங்கள், திருடுவதற்கும், ஊழல் செய்வதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும் அடிமையாகி கிடப்பது. அவர்களால் அந்த மாதிரி பலவீனம் மன உறுதி இல்லாத ஒரு நிலை தான் அந்த அடிமைத்தனம். அவர்களால் அவர்களால் மன உறுதியோடு செயல்பட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாகவே இருக்க முடியாது. ஒரு கொள்கை இல்லாமல் வாழ்வது அடிமைத்தனம், கொள்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி அடிமைத்தனங்கள் அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த மலிவான உணவு தான். மலிவான உணவுகளை எரிகிறத பிடிங்கிட்டா கொதிக்கிறது தானே அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாலே வாழ்வில் உள்ள பிற விஷயங்கள் அனைத்திலும் உள்ள அடிமைத்தனம் என்பது நீங்கிவிடும். அதனால் டீ குடிக்காமல் இருப்பது, காஃபி குடிக்காமல் இருப்பது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்து மாற்று உணவுகள், நான் எதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேனோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் இருக்கிற ஏராளமான அடிமைத்தனங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதனால் அத்தனைக்கும் காரணம் இந்த மலிவான உணவுகள் தான். அதை நீங்கள் கைவிடாமல் நீங்கள் வேறு எதையுமே சாதிக்க முடியாது. இந்த மலிவான உணவுகள் கூட அதை நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு அடிமையாக கிடக்கிறோம். அடிமைத்தனம் என்பது மலிவான உணவுகள் தான் ஆரம்பிக்குது. அந்த மலிவான உணவு சாப்பிட்டாலே நோய் வருது, வீட்டுக்கு வீடு நோய் வந்தால் என்ன சொல்கிறாங்க? முதல்ல நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது, பூரி, அதை தானே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோய் வந்த பிறகு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் விடுகிறது. ஆரோக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? வீணடிக்கிறோம். ஆரோக்கியத்தை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆரோக்கியத்தை, இயற்கையாகவே கிடைக்கிற ஆரோக்கியத்தை அந்த மலிவான உணவுகள் மீதான அடிமைத்தனத்துக்கு விலையாக கொடுத்து விடுகிறோம். இயற்கையாக நம்மக்கிட்ட ஒரு ஆரோக்கியம் இருக்குது பிறக்கும்போதே. அந்த ஆரோக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மலிவான உணவுகள் மீது நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, அந்த ஆரோக்கியத்திற்கு பரிசாக கொடுத்து விடுகிறோம். அந்த ஆரோக்கியத்தை விலையாக கொடுத்து அந்த அடிமைத்தனத்தை நம்ம வளர்த்தெடுத்து நல்லா ஏதோ ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிற உடம்புல இயற்கையாக இருக்கிற ஆரோக்கியத்தை ஃபுல்லாக செலவழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நோய் வந்துடுது. அதன் பிறகு நம்ம இந்த மலிவான உணவுகளை சாப்பிட முடியாது. அதன் பிறகு நம்ம உணவில் கட்டுப்பாடு வந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், உங்கள் நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் நோய் வந்த எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள். வேறு வழியே இல்லை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் அவர்கள் உயிர் வாழ முடியும், அவர்களுடைய நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள முடியும்
அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த உணவு கட்டுப்பாட்டை அதை ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்திலே நீங்கள் பிறக்கும்போதே பிறந்த பிறகு உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்க முடியும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அதனால் மலிவான உணவுகள் மீது ஆசைப்பட்டு இயற்கையாக கிடைக்கிற ஆரோக்கியத்தை தொலைத்து நோயாளிகளாக மாறியவர்கள் தான் இங்கு இந்த உலகில் கோடிக்கணக்கானவர்கள். ஆனால் மலிவான உணவுகள் என்பது விஷத்திற்கு சமமானது, ஸ்லோ பாய்சன்ஸ் இதெல்லாமே. அதனால் மெதுவாக கொல்லக்கூடிய நஞ்சு. அதனால் அதை சாப்பிடாதீங்க. அந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து வருமுன் காப்போம். நோய்கள் வருவதற்கு முன்பே நமது உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோய் வந்த பிறகு நோய்க்காகவே நிறைய பேர் அவங்க உழைப்பில் நிறைய வருமானத்தை நோய்க்காகவே செலவழிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்புறம் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.